வேலை பெற்றோருக்கு பெரிய கவலை. நம்ம பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கு, அதுக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற கவலை. அதற்கு எந்த அனுமானை வழிபடாது. மணி அப்படின்னாலே கல்யாணம் முடிச்சிட்டோம் சாமி, 4 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லைன்றாங்க. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோன்றாங்க. அவங்களுக்கு எந்த அனுமானம்? 48 நாள் பிரதட்சணம் பண்ணுறாங்க சாமி. 48வது நாள் காலையில், அன்னைக்கு தான் பிரதட்சணம் பூர்த்தி ஆக போகிறது, ஃபோன் பண்ணிட்டாங்க. ஐயா காலையில் அந்த ஸ்ட்ரிப்பு டெஸ்ட் பண்ணோம், 2 கோடு வந்துருச்சுங்கயான்ட்டு. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 30 வயசுலேருந்தே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த அனுமானம் வழிபடும்? கேள்விக்கான பதில் நேரடியில் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். சஞ்சீவி மலையை கையில் வச்சுட்டு இருக்கிற ஹனுமார். ஹனுமாருக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் வந்ததுக்கு ஒரு காரணகர்த்தாவா சூரியன் தானே விளங்குறார். நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த சூரியனை பிடிக்க போனதுனால தான் ஹனுமாருக்கு இத்தனை பலமும். அதே போல மன பயம், யாரோ நம்மளை பொறாமையா பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை யாரோ நம்மளுக்கு எதிரியா மாறிடுறாங்க. இந்த தொல்லையிலேருந்து நான் விடுபடணும். அதற்கு நான் எந்த ஆஞ்சநேயர்? சாமி இருக்கீங்க, நீங்க எப்போ திரும்பி பார்ப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது நீங்க கண்டிப்பா அந்த பார்த்துருவீங்க. அப்ப ஹனுமாருக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரே விஷயம். சுகமே சொல்ல சாமி. வணக்கம். வேலை பெற்றோருக்கு பெரிய கவலை. சாமி பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கு, அதுக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற கவலை. அதற்கு எந்த அனுமானை வழிபடவே? கர்மகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றது யாரு? சனி பகவான். நான் நிறைய NKVI சிஸ்டம் படிச்சிருக்கேங்க. அதுல மணி அப்படின்னாலே சனி பகவானோட ஐயா சம்மந்தப்படுத்திடுவாங்க. அப்போ அந்த அனுமாரையும் இந்த கிரகங்களையும் நான் சேர்த்து பார்க்கும்போது நான் உணர்ந்த ஒரு விஷயம், மணி வால், இந்த வாலில் மணி கட்டிருக்கிற அனுமார் சனி ஸ்வரூபமோன்னு நினச்சி, இந்த வேலைக்காக ஒருத்தர் வந்தார். அவரை நம்ம சனிக்கிழமை இந்த மணி வாலில் கட்டியிருக்கிற அனுமாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா. சென்னையில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இருக்கார். நிறைய கோவில்ல, சின்ன கோவில்ல கூட வாலில் மணி கட்டியிருக்காங்க. பெரும்பாலான இடத்துல கட்டியிருக்காரு. போய் தரிசனம் பண்ணிட்டு வா. அதே 16 பிரதட்சணம் பண்ணு. நமக்கு ஒரு பெரிய குருமார் சொன்னார். நம்ம அதை அப்படியே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இது ஏன் இந்த 16 ஒரு ஆய்வு பண்ணோம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். 7 கேது தானே சாமி? 7 கேது அனுமார், சூரியன் சுக்கிரன் வந்துருச்சு, 7 நட்சத்திரம். அப்போ அவரும் போய் பண்ணார், வேலை கிடைத்து விட்டது. ஏன்னா இந்த சனிக்கிழமையில அந்த அனுமாருக்கு போய் நம்ம பண்ணும்போது வேலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், நம்ம கர்மா சார்ந்த விஷயமா இருக்கலாம், நம்ம சிரமங்கள் குறைஞ்சு வரதை கண்கூடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை பணம் சார்ந்த விஷயங்களுக்கும், பிரிந்த கணவன் மனைவி உறவு பிளஸ் கல்யாணத்துக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வேலை சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி குழந்தை பிறப்பு நிறைய வீட்டுல அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல கல்யாணம் முடிச்சிட்டோம் சாமி, 4 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லைன்றாங்க. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோன்றாங்க. அவங்களுக்கு எந்த அனுமானம்? வியாழக்கிழமை ஹனுமார் கோவிலுக்கு போய் 16 பிரதட்சணம் தொடர்ந்து 48 நாள். அது பர்டிகுலர் டயத்துல தான் போகணும் இருக்கா, இல்லை எப்போ வேணா போகலாம்? இந்த டைம் அதெல்லாம் ஒண்ணுமே, ஹனுமார் காலம் கடந்தவர், அதனால அவர்கிட்ட நம்ம டைம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் முதல்ல உங்களை 48 நாளும் மர வைக்கணும். இதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லும்போது ரொம்ப லேட்டாகி ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம். 48 நாள் அனுமார பிரதட்சணம் பண்ணுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் டெய்லி போய் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த திருவடி ஹனுமார் கோவிலை விடாமல் 48 நாள் பிரதட்சணம் பண்ணுறாங்க சாமி. 48வது நாள் காலையில், அன்னைக்கு தான் பிரதட்சணம் பூர்த்தி ஆக போகிறது, ஃபோன் பண்ணிட்டாங்க. ஐயா ஒரு 4-5 நாள் தள்ளி போச்சு, காலையில் அந்த ஸ்ட்ரிப்பு டெஸ்ட் பண்ணோம், 2 கோடு வந்துருச்சுங்கன்ட்டாங்க. 48 நாளில் அவங்க வேண்டினது நடந்து இன்னைக்கு அவங்க குழந்தையே பிறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சூப்பர். எந்த ஆஞ்சநேயர் கும்பிடணும்? ஏன்னா மணிகட்ட அனுமாரை கும்பிட சொன்னீங்க வேலை கிடைக்கிறதுக்கு. அது மாதிரி இது எந்த ஆஞ்சநேயர் கும்பிடணும்? யோக ஆஞ்சநேயர். ஏன்னா குருவும் தவமும் ஒண்ணு. அப்போ அந்த தவ கோலத்துல இருக்கிற ஆஞ்சநேயர், யோகம்ல இருக்கிற ஆஞ்சநேயர், அந்த யோக ஆஞ்சநேயர் வீட்டு பக்கத்துல இருந்தா சந்தோஷம். அதான் இந்த யோக ஆஞ்சநேயர்னு அவங்க தேடிட்டு இருக்க போறாங்க. ஆனா கும்பிட்டு சாமியை பார்த்து கும்பிட்ட மாதிரி இருக்க ஆஞ்சநேயர் அது வேற. யோகத்துல இருக்கிற ஆஞ்சநேயர், தியானத்துல இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர், எந்த ஆஞ்சநேயர் இருந்தாலும் ஓகே. ஆனா யோகா ஆஞ்சநேயர் கும்பிடுறது சிறப்பு. இப்ப வீட்டு பக்கத்துல யோகா ஆஞ்சநேயர் இல்ல, ஷோலிங்கர் தான் இருக்குன்னா யாரும் போயிட்டு வர முடியாது டெய்லி. அப்போ அந்த ஷோலிங்கர் யோகா ஆஞ்சநேயரையோ இல்ல யோகா குளத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் போட்டோ வாங்கி வீட்டுல வச்சுக்கோ, மொபைல்ல வச்சுக்கலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அனுமார் கோயிலுக்கு வியாழக்கிழமை போலாம், டெய்லியுமே போலாம். யோகா ஆஞ்சநேயர் போட்டோ மொபைல்ல வச்சுட்டு ஆஞ்சநேயர் பார்த்து அவரே யோகா ஆஞ்சநேயர் நினைச்சுக்க வேண்டியதானே? அவன் நினைச்சுக்கலாம்.
நிச்சயமா சாமி, நிச்சயமா. அதே மாதிரி இந்த உடல்நலம் 60-70 வயசுக்கு மேலே வருதுன்னா நம்ம சொல்லலாம், சரி உடம்பு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 30 வயசுலேருந்தே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த அனுமாரம் வழிபடலாம்? கேள்விக்கான பதில் நேரடியில் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். சஞ்சீவி மலையை கையில் வச்சுட்டு இருக்கிற ஹனுமார். ராமர் லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்ட அந்த வினையை தீர்க்க மருந்து எடுத்துடுவான்னு சொல்லும்போது அனுமார் என்ன மருந்துன்னு தெரியாமல் மலையே பேச்சுட்டு வந்துட்டார். லக்ஷ்மணன் மீண்டு எழுந்துட்டார். அப்போ மருந்துக்கு அதிபதி சூரியன். ஜோதிடத்தில் மருந்துக்கு அதிபதி சூரியனாகவும் வரார், வேதங்களுக்கும் அவரே அதிபதி. அப்போ அந்த மருந்து மலையை கையில் வச்சுட்டு இருக்கிற அனுமாரை நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமையில தரிசனம் பண்ணும்போது நமக்கு இந்த உடல் உபாதைகள்லேருந்து நம்ம விடைபெற்றதை தாராளமாக பார்க்கலாம். டைரக்டாகவே ரிலேட் ஆயிடுச்சு. சஞ்சீவி மலை ஒரு மருந்து மலையை கையில் வச்சுட்டு இருக்கிற அனுமார். இந்த சூரியனுக்கும் அனுமாருக்கும் ஒரு அற்புதமான கனெக்ஷன் ஒன்று உண்டு சாமி. ஏன்னா அனுமாருக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் வந்ததுக்கு ஒரு காரணகர்த்தாவா சூரியன் தானே விளங்குறார். நான் முதல்ல சொன்னது மாதிரி அந்த சூரியனை பிடிக்க போனதுனால தான் அனுமாருக்கு இத்தனை பலமும். அப்போ அந்த சூரியன் திருப்பி அனுமார் வாழ்க்கையில எப்படி ரீஎன்ட்ரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அனுமாருக்கு படிப்பு சொல்லித்தரணும். அப்போது பிரகஸ்பதிகிட்ட போகிறாங்க. அனுமாரோட தேஜஸை பார்த்து இவருக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு பிரகஸ்பதி சொன்னோடனே யார் கற்றுக் கொடுப்பாரோடனே சகல வேதங்களுக்குமான அதிபதி அந்த சாக்ஷாத் சூரிய பகவான் தான் அனுமாருக்கு பாடம் எடுக்கணும்னு சொன்னோடனே அஞ்சனை சூரிய பகவான்கிட்ட அனுமாரை வேண்டு சொல்லும்போது அனுமார் சூரியன்ட்டு சொல்கிறார், என்னோட விளையாட்டுத்தனத்தினால உங்களை நான் விழுங்க வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு குருவாக இருக்கிறோம்னு அனுமாரோட அந்த பக்தியை கண்ட சூரிய பகவான், நான் உனக்கு சகலத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி 18 விதமான பாடங்கள், 4 வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் அனுமாருக்கு, வியாக்கரணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் அனுமாருக்கு கற்பித்தது சூரிய பகவான் தான். ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போகிறார் அனுமார்கிட்ட, நான் நிற்க மாட்டேன், என் ரதத்தில் போயிட்டே இருப்பேன், நீ ஓடிட்டே வந்து கற்றுக்கிறியான்னு கேட்குறாரு. சூரியன் ரதத்தில் சுற்றிட்டே இருக்கும்போது அனுமார் பக்கத்திலேயே போய் கற்றுக்கிட்ட அந்த பாடம் தான் இன்னைக்கு அனுமார் சகல வித்தைகளுக்கும் அதிபதி. அந்த 6 அங்கங்களில் ஜோதிஷமும் ஒரு அங்கம். அனுமார் ஏன் எல்லாத்துக்கான சொல்யூஷன் அப்படின்னா அவர் கற்றுக்கிட்ட பாடம். ஜோதிடம், வியாக்கரணம், வேதங்கள், 4 வேதங்கள், இது அனைத்தையும் சூரியன் அனுமார் கற்பித்து கொடுத்துருக்கிறார். ஸோ உடல் நலத்துக்கும் இந்த மலை வச்சுட்டு இருக்கிற அனுமாரை போய் தரிசனம் பண்ணுறதும் நாலேஜுக்காகவும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில அனுமாரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல மனபயம். இந்த 2000க்கு முன்னாடி இந்த வார்த்தையே தெரியுமான்னு தெரியல, எல்லாம் கேஷுவலாக இருந்தோம். 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னு வந்துருச்சு. எங்கே போனாலும் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டு இருக்கு. யாரோ நம்மளை பொறாமையாக பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை யாரோ நம்மளுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. இந்த தொல்லையிலேருந்து நான் விடுபடணும். அதற்கு நான் இந்த ஆஞ்சநேயர் வேண்டும். இதுக்கு நமக்கு வேண்டிய முக்கியமான விஷயம் தைரியம், மனதளவில் தைரியம். அப்போ அந்த தைரியத்துக்கான பதி செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கிழமையில ஒரு அனுமாரை பிடிச்சிக்கிறது. வீர ஆஞ்சநேயர்ன்ற பேர் கொண்ட ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா மனபயம் நீங்கும். விஸ்வரூப ஆஞ்சநேயர், நாமக்கல்லா இருக்கட்டும், நங்கநல்லூரா இருக்கட்டும், நிறைய இடத்துல இப்போ விஸ்வரூப ஆஞ்சநேயர், பஞ்சவட்டி விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கு. அந்த விஸ்வரூபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பூமிக்காரகன், பௌமன் கூட சொல்றோம். அப்போ விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அப்போ அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எது நிதர்சனமானது அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சிருவார். அப்போ நம்ம நிதர்சனம் இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு தான் பயந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த அனுமாரை போய் நம்ம சேவிக்க எதெல்லாம் வாழ்க்கையில தேவையில்லையோ அந்த நினைப்பெல்லாம் நமக்கு அறுத்தெறிஞ்சிருவார். அப்போ நமக்கு அந்த பயம்ன்ற விஷயமும் தானா போயிடும், பலம் கூடும். இந்த பயம்ன்றது எதை சொல்றேன்னா, செய்வினம் வச்சிருக்காங்க, எனக்கு புள்ளி சூல்யம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பயங்களும் இதுல போயிடும். பேசிக்கலா நீங்க அனுமார்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிட்டாலே எந்த செய்வினையும் வேலை செய்யும். ஏன்னா அனுமார் சக்திக்கு என்ன சக்தி ஈடு கட்ட முடியும் சொல்லுங்க? கட்டவே முடியாது. இப்ப நவகிரக ஸ்வரூபத்துல அனுமார் இருக்கும்போது செய்வினை எப்படி வேலை செய்யும்? அனுமார் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படாது, செய்வினைகள்லாம் தவிடுபடியாது. நிச்சயமா சாமி. இப்ப நம்ம பார்த்தோம் சாமி, பயம் அதை பார்த்தோம். மனப்பதற்றம் ஒன்று இருக்கும். ஒரு வேலையை செய்யவே முடியாது, குழப்பமா இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த வேலையை செய்யலாமா வேணாமா, இல்லை இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா, அந்த மனக்குழப்பம் இருக்கும், மனப்பதற்றம் இருக்கும். இதற்கு எந்த அனுமாரை வழிபட வேண்டும்? நிருஷ்டையில் இருக்கிற அனுமார், ஃபோக்கஸ்டாக இருக்கிற அனுமார்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இந்த மனம் சொன்னாலே சந்திரன், அலைப்பாயிரை தன்மை, இதுவா அதுவா, நேற்று அது, இன்னைக்கு இது, நாளைக்கு இதுன்னு அந்த மாறும் தன்மை கொண்டது தான் சந்திரன். நிலையில்லாத மனசு, வெறும் வாலட்டைல், அது மாறிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் தீர்வு இல்லையா? அப்போது சில கோயில்களில் போனீங்கன்னா இந்த அனுமார் என்ன பண்ணுவார், கை கூப்பிக்கிட்டு அந்த கண்ணால் எதிர இருக்கிற ராமரையோ இல்லை ஏதோ ஒரு கடவுளையோ மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
அவர் ஃபோக்கஸ் வேற எங்கேயுமே இருக்காது. கையில கதை இருக்காது, வேற ஒரு போஸ் இருக்காது, மலை இருக்காது. 2 கைகள் கூப்பி நிருஷ்டையில ஒரு பீஸ்ஃபுல்லா எதிர இருக்கிற ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நின்றுட்டு இருப்பார். நிறைய ராமர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அனுமார் அப்படி நிற்பார். எஸ்பெஷலி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வெளியில வந்து அந்த ஆப்போசிட்ல திருவடி ஹனுமான் கோவில்னு ஒன்று இருக்கு. அந்த திருவடி ஹனுமான் கோயிலில் இருக்கிற அனுமார் அப்படி கை அப்படி கூப்பிட்டு அந்த வரதனையே பார்த்து நின்றுட்டு இருப்பார். இந்த அனுமார்கிட்ட போகும்போது இந்த அனுமார் எப்படி ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் அந்த ஒரு சுவாமி மேலேயே ஃபோக்கஸ்டாக இருக்காரோ, அந்த மாதிரி நமக்கும் நிச்சயமாக ஃபோக்கஸ் வரத்துக்கு சாத்தியக்கோர் நிறையவே இருக்கு. நிறைய பேருக்கு வந்திருக்கு. நானே அதை நிறைய பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஒரு விஷயத்துல நமக்கு முடிவெடுக்க முடியல, இதுவா அதுவான்ற குழப்பம் வரும்போது அந்த அனுமார்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது கண்கூட நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி அனுமார் நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு ஹனுமார் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுறது இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன். நிச்சயமா சார், நிச்சயமா. அந்த வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் போட்டி பொறாமலா இருக்கும்போது அதுக்கு இதே வழிபாடு. இதே அந்த மனசஞ்சலம், குழப்பங்கள், ஒரு பிரச்சனைக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னா எல்லாத்துக்குமே இதுதான். சாமி, எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்க மாட்டேது. நான் நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது. வீட்டுக்காக உழைக்கிறேன், வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஆஞ்சநேயரை வழிபடலாம்? இப்போ இந்த ரெகக்னேஷனுக்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புத்தி கூர்மை ஜாஸ்தியானோம். இந்த புத்தி கூர்மை தான் பசங்களுக்கும் நல்லபடியாக படிக்கிறதுக்கும் பரீட்சைகள் நல்ல மார்க் வாங்குறதுக்கும் தேவைப்படுற விஷயம். அப்போ புத்தினாலே புத்திக்காரகன் புதன். அப்போ புதன்கிழமையில அனுமார் கோவிலில் போய் பார்க்கறது நம்மளோட அந்த புத்தி கூர்மையை நல்லா தீட்டி எடுத்துரும். 1. 2வது, ஹனுமாருக்கு வெற்றிலை மாலை சாத்துறது. வெற்றிலை தான் புதனோட காரகத்துவம் வெற்றிலை. அப்போ அந்த ஹனுமாருக்கு அந்த வெற்றிலை மாலையை சாத்தும் பொழுது பசங்களுக்கு புத்தி கூர்மையும், முக்கியமாக இந்த ஐடி கம்பெனிஸ்ல, ஏன்னா ஐடிங்கிறது புதன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கான அந்த தேவையான அந்த இன்டெலிஜென்ஸையும் கண்டிப்பாக நம்மளால அடைய முடியும். நீங்களே ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. நான் நிறைய புதன்கிழமையில அனுமார் போகிறது அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அனுமார நெஞ்சிலே பச்சை குத்திருக்கீங்களா சார்? அவ்வளவு பெரிய விஷயம். நம்மளை விட்டு அனுமார் பிரியாம இருக்கணும்ன்ற இதுவும் மனிதனோட நப்பாசை தான் பாருங்க. ஏன்னா இன்னும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடையாம சகலத்திலையும் அனுமார் இருக்காருன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் மனிதன்ற அந்த ஒரு குரங்குத்தனம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம கூடயே இருக்கட்டுமேன்ற ஒரு சின்ன ஆசையில தான் அப்படி பண்ணிட்டு. நிச்சயமா சார். சாமி, அதே மாதிரி ராகு தோஷம்னு சொல்லுவாங்க. ராகு இதுக்குள்ள கிரகம் மாட்டிக்கிச்சு, அதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவாங்க. இதற்கு எந்த அனுமானம் வழிபடணும்? அரவு கிரகத்துக்கு ஹனுமாருக்கு நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப ஈஸியான விஷயம் வடமாலை சாத்துறது. ஏன்னா அந்த வடை வந்து ராவுக்கு உளுந்துன்னு சொல்லுவாங்க, கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. இந்த அனுமாருக்கு வடமாலை சாத்தும் போது அந்த அனுமாருக்கு சாத்தப்பட்ட வடமாலை எடுத்து பல பேருக்கு விநியோகம் பண்ணும்போது நம்ம கர்ம வினைகள் குறையிறத கண்கூட பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி வடமாலை சாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்த விஷயம், அந்த கர்மா சார்ந்த விஷயங்கள், ராகு கேதுனால ஏற்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தீர்றதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுமே சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார். நீங்க சொல்றீங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்றீங்க, மந்திரம் சொல்லுங்கன்றீங்க. எந்த மந்திரத்தை சொல்லணும் ஆஞ்சநேயருக்கு? நிறைய பல மந்திரம் இருக்குங்க. முதல் ஹனுமாருக்கான ரொம்ப அதாவது இப்போ சாமி இருக்கீங்க, நீங்க எப்போ திரும்பி பார்ப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது நீங்க கண்டிப்பா அந்த பார்த்துருவீங்க. அப்ப ஹனுமாருக்கு உலகத்திலே பிடிச்ச ஒரே விஷயம் ராமர் தான், ராமநாமம் தான். சதா சர்வகாலமும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ஓடிட்டு இருந்ததுன்னா அது இந்த மந்திரத்துக்கு ஒரு அளவே இல்லாத சக்தி. அது நம்ம ஆட்கள் வந்து ஒரு நாள் வந்து 108 தடவை சொல்லிட்டு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்கிற ஆட்கள். அது அப்படி இல்லை. உங்கள் ஹார்ட் பீட் மாதிரி ஒரு ரிதமாக அது ஓடிட்டே இருக்கணும் இந்த நாமத்தை சொல்கிறது. 2வது, ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய மந்திரம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாத்தியம் வாக்படுத்துவம் ஜ ஹனுமஸ்மரணாத் பவேத்னு ஒரு சின்ன ஸ்லோகம். இதை சொன்னாலும் புத்தி பலம் தைரியம் எல்லாமே நம்ம ஹனுமார்கிட்ட கேட்டுடுறோம். ரொம்ப எளிமையான ஸ்லோகங்கள். இதை தவிர ஹனுமன் சாலிசா இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஹனுமன் சாலிசாவையும் நம்ம கேட்டுட்டு இருக்கலாம். இந்த விஷயம் நீங்க கேட்டதுனால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஹனுமன் சாலிசா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கிறவங்களோ இல்லை 12ஆம் இடம்ங்கிறது ஃபாரின் ஸ்தானம்னு சொல்றோம், அவங்களுக்கு நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்தேன் ஜாதகங்களை வச்சு. நார்மலா கேட்கிற ஹனுமன் சாலிசாவை கேட்கறத விட ஒரு ஃபாரினர், கிருஷ்ணதாஸ்னு ஒரு நீம் குரலி பாபா பக்தர், அவர் ரொம்ப அழகா ஹனுமன் சாலிசா சொல்லுவார். நான் இந்த மாதிரி 12ஆம் இடம் சார்ந்த விஷயங்களும் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கும் அவரோட ஹனுமன் சாலிசாவை கேட்க சொல்லி சொன்னேன். கிருஷ்ணதாஸ் அப்படின்னு ஒரு பெரும் நீம் குரலி பாபா பக்தர். அந்த ஹனுமன் சாலிசாவை நீங்க கேட்டீங்கன்னா அவர் குரலுக்கும் அந்த ஹனுமன் சாலிசாக்கும் அவர் ராமநாம ஜபமும் பண்ணியிருக்கார்.
ரொம்ப அற்புதமா அது வேலை செஞ்சிருக்கு ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு கூட. அவர் மேல ஆசைப்பட்டு தான் பேரையும் மாத்திக்கிட்டாரு. கிருஷ்ணதாசன் மாத்திக்கிட்டாரு. பிரமாதமான சக்தி கொண்ட ஒரு மந்திரம் ஹனுமன் சாலிசா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எம்எஸ் அம்மா குரல்லையே கேட்கலாம், இல்லை மந்திரம் கேட்கணும், உங்களுக்கு எந்த குரல்ல பிடிக்குமோ அந்த குரல்ல கேட்கறது சால சிறந்தது. பட் இந்த ராகு கேதுக்கள்னோடனே எனக்கு ராகுனோடனே ஃபாரின் ஞாபகம் வந்தது. அவர் ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்த ஹனுமன் சாலிசாவை கேட்கறது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. சூப்பர் சாமி, சூப்பர். நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. வணக்கம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.